திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணர வேண்டுமேயானால் முதல் நாள் இரவே நீங்கள் உறங்கச் செல்லுகின்ற பொழுதே அப்படியே நமச்சிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே உறங்குங்கள். அது விடியற் காலையிலே உங்கள் செவியிலே இனிக்கும். அதனால் நீங்கள் நமச்சிவாய என்று சொல்லி மகிழ்வீர்கள். நல்லதையே சொல்லி நல்லதையே பேசி நல்லதையே செய்வதற்கு அது அடித்தளமாக அமையும். அடியார் பெருமக்களே, நீங்கள் நல்ல நமச்சிவாய சொல்லுங்கள், நலம் வள பெறுங்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருமருகல் என்னும் திருத்தலத்தையும் திருச்செங்காட்டங்குடி என்னும் திருத்தலத்தையும் இணைத்து பாடிய இந்த பதிகத்தை நம்ம பார்க்கிறோம். சோழ நாட்டினுடைய தென்கரை தலத்திலே 80வது தலம் இந்த திருமருகல் நன்னிலம் வட்டத்திலே உள்ளது. நன்னிலம், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறையிலிருந்தெல்லாம் பேருந்திலே செல்லலாம். மருகல் என்பது ஒரு வகையான வாழை, அதனால தான் மருகல் என்று. கல்லில் நிலத்திலேயே கிளம்பியதுனால அதுக்கு கல்வாழைன்னு பேர். அந்த எப்பொழுதும் காய்த்து கொண்டே இருக்கும். அதே நேரத்திலே இறைவனுக்கு மட்டும்தான் அதை படைக்கலாமே தவிர சாதாரண மனிதர்கள் அதை தின்றுவிடக்கூடாது, வயிற்று நோயினாலே துன்புறுவார்கள் என்பதும் வரலாற்று செய்தி. பாண்டிய நாட்டு வணிகன் ஒரு தாமன் என்று ஒருவன், தாமன் வைப்பூர், அங்கே தன் மருமகனுக்கு கொடுப்பதாக வாக்களித்திருந்தான். 7 பெண்ணில் ஒவ்வொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கான். நிறைய வருமானம் வருது. பார்த்த பருவம் வந்தது, எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். 7வது பொண்ணை மட்டும் இருந்தார். மாமா, இது ஒன்றும் சரிப்பட்டு வராது, வாங்க நம்ம 2 பேரும் கிளம்பி புறப்படுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு திருமருகல் என்னத்தில் ஒரு மடத்தில் வந்து தங்குறாங்க. அப்படி மடத்தில் தங்குற இடத்துல எதிர்பாராத விதமாக ஒரு அரவானது பாம்பானது வந்து அவனை தீண்டி விட்டது. அவன் அழுது புலம்பினாள். இந்த ஓசை கேட்ட ஞானசம்பந்த பெருமான் வழிபாட்டுக்காக வருகின்ற பொழுது அங்கு வந்து பதிகம் பாடி அவனை எழுப்பி அவனுக்கு திருமணமும் செய்து வைத்தார். அது செட்டி பெண் திருமணம் என்று பெயர். இன்றைக்கு திருமருகலில் செட்டி திருப்பெண் மண்டபம் என்றே இருக்கிறது. நீங்கள் அங்கு சென்றால் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம். இறைவனோ மாணிக்க வண்டர், வண்டுவார் குழலி அம்பாள், தலவிருட்சம் வாழை, தீர்த்தம் மாணிக்க தீர்த்தம். இந்த கோயிலுக்கு எதிர்ப்புறமாகவே இந்த தீர்த்தம் அமைந்திருக்கிறது. திருஞான சம்பந்தர் கிழக்கு பார்த்த சன்னதி, அம்மன் சன்னதிக்கு எதிரிலே விஷம் தீர்த்த விநாயகர் இருக்கிறார். அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் இந்த திருத்தலம். திருமருகலும் திருச்செங்காட்டங்குடியும் இணைத்து பாடினார். மருகல் பெருமன் திருச்செங்காட்டங்குடி கணபதீஸ்வரத்தில் திருவோலக்கத்தை அங்கே காட்டுகிறார் திருமருகல்ல. அதனால் திருமருகல் பெருமானை கணபதீஸ்வரம் காமுற காணணும். திருமருகலில் உள்ளவர் ஏன் கணபதீஸ்வரத்தை காணணும் அப்படின்னு ஒரு வினாவாக தொடுத்தார்கள். பாடலை நாம் காண்போம். நாமரு கேள்வியர் வேள்வியோவா நான் மறையோர் வழிபாடு செய்ய
மாமருவும் மணிக்கோயில் மேய மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய். திருமறைகளில் இருக்கக்கூடிய மைந்தனே நீ சொல்லுவாயாக என்கிறார். பேமரு பூம்பொழில் சோலை சூழ்ந்த கீழ் சீர்கொள் செங்காட்டங்குடியதனில் காமரு சீர்மகிழ்ந்து எல்லியாடும் கணபதி ஈச்சரம் காமுறவே. திருச்சிற்றம்பலம். நாவிலே பொருந்தியவாய் பயிலப்பட்டு வருகின்ற இந்த வேதங்களை எல்லாம் ஓதி உணர்ந்தவர்களும் வேள்விகளை இடைவிடாமல் செய்து வருபவர்களுமாகிய நான்மறையாளர் வழிபட செல்வம் மருவிய மணிக்கோயிலை உடைய மருகளிலே விளங்கும் மைந்தனே, தேன் நிறைந்த அழகிய பொழில்களால் சூழப்பெற்ற சிறப்பு மிக்க செங்காட்டங்குடியிலே விளங்குகின்ற அழகும் பெருமையும் மிக்க அந்த கணபதீஸ்வரத்தை காமுற்று இரா பொழுதிலே அதான் எல்லி என்பது இரவு, அந்த இரவு பொழுதிலே நடனம் ஆடுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். இது அந்தனர் வேள்வி இடையறாத மருகல், நாவில் பொருந்திய வேள்விகளை உடையவர்கள். இலக்குமி மா என்பது பெருமை, காமரு என அழகிய. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமருகள் சென்று அங்கு கல்வாழையையும் கண்டு மாணிக்க வண்ணரையும் வழிபட்டு அப்படியே கணபதீஸ்வரரையும் கண் நினைத்து பெருமானையும் பெருமாட்டையினுடைய வணங்கி பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் அடியார் பெருமக்களே என்று கூறி, ககவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.